வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்திற்குள் அத்துமீறி ராணுவத்தினர் உள்நுழைந்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பெரும் திருவிழாவானது இன்று காலை 10 மணி அளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது. இதன்போது நல்லூர் ஆலய முன் வாயிலால் திடீரென ஒரு ராணுவ வாகனம் உள்நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நல்லூர் திருவிழா கால பகுதியில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனங்களுக்கும் உட்செல்வதற்கான அனுமதி இல்லை. அத்துடன் பாதணிகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை. நல்லூர் கந்தன் ஆலயமானது உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகிறது. இவ்வாறாக சூழ்நிலையில் இராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி உள்நுழைந்தமை உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இராணுவத்தின் அடாவடி இன்னமும் தொடர்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம் திருவிழாவின் போது பௌத்த பிக்கு ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்திற்குள் சென்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் இன்றைய தினம் நல்லூர் பிரதேசத்தினுடைய இந்த வளாகத்திற்குள் இராணுவ வாகனம் சென்றது பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. திரிவேற அடிக்கடி திரிவேற இல்லை வாக்குதான் எடுக்க என்ன